வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா விதித்த புதிய வரி பரிந்துரைகளை வழங்க ஜனாதிபதியால் விசேட குழு நியமனம். நாமலுக்கு மற்றொரு சிக்கல், சிஐடியினருக்கு பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு இன்று இலங்கைக்கு வருகை. உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை, விவசாய அமைச்சு. போத்தல் குடிநீருக்கான அதிகபட்ச சில்லறை விலை, விசேட வர்த்தமானி வெளியீடு. மரக்கறி சந்தைக்கு திடீர் பூட்டு, பருத்தித்துறை வர்த்தகர்கள் பகிஷ்கரிப்பு. மியன்மாருக்கு ஸ்ரீ தலதா மாளிகை நிதியுதவி. பட்டிலந்த வதை முகாமை தூசு தட்டும் அனுர. அன்று மக்கள் மத்தியில் காட்டிய கோர முகத்தை மறக்க முடியாது, சோசலிச சமத்துவ கட்சி பகிரங்கம். அரச நிறுவனத்தில் மில்லியன் கணக்கில் பண மோசடி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள புதிய பரஸ்பர வரியினால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் குறித்து ஆழமான ஆய்வு மேற்கொண்டு அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குழு ஒன்றை நியமித்துள்ளார். அதன்படி நிதியமைச்சின் செயலாளர், மத்திய வங்கியின் ஆளுநர், இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர், இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர், வெளிவிவகார அமைச்சின் பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகம், ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹுலங்கமுவ, இலங்கை வர்த்தக சபையின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் ஷிரான் பெர்னாண்டோ, அஸ்ட்ரப் ஒமர், ஷெராட் அமலின் மற்றும் சைஃப் ஜபர்ஜி ஆகியோர் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது அச்சப்பட வேண்டிய தருணம் அல்ல, இது கவனத்தை குவிக்க வேண்டிய தருணம் என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரி அறிவிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரி அறிவிப்பு அமெரிக்காவுடன் நீண்டகால உறவுகளை கொண்ட இலங்கை போன்ற நாடுகளை உள்ளடக்கிய சர்வதேச வர்த்தகத்திற்கு புதிய அழுத்தங்களை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் வரி கட்டமைப்பு ஒரு இரவில் ஏற்படுத்தப்பட்டதல்ல, இது கடந்த கால கொள்கை வழிகாட்டுதல்களினால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பை பிரதிபலிக்கிறது. ஆனால் இதற்கு சிந்தனையுடன் சீராக மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு தீர்வு காணும் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். உலகளாவிய சந்தையில் தங்கள் இடத்தை பெறுவதற்கு எங்கள் ஏற்றுமதியாளர்கள், தொழிலாளர்கள், தொழில் முனைவோர் எவ்வளவு கடினமாக உழைத்துள்ளனர் என்பதனை நாங்கள் அறிவோம். இந்த அரசாங்கம் அந்த முயற்சிகளை பாதுகாப்பதற்கான அனைத்தையும் அவதானமான ராஜதந்திர முயற்சிகள், நடைமுறை செயற்பாடுகள், எங்கள் சர்வதேச சகாக்களுடன் இணைந்து செயற்படுதல் போன்றவற்றின் மூலம் செய்யும். நாங்கள் எங்கள் பொருளாதாரத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்போம் என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது சட்டத்தரணி அந்தஸ்தை மோசடியாக பெற்றாரா என்பதை விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிக்கையிடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவானது கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியினால் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ச சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெற்றது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். லஞ்சம் அல்லது ஊழலை எதிர்த்து போராடும் குடிமக்கள் சக்தியால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்த சிஐடி தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மேலும் விவாதிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு இன்று நாட்டிற்கு வர உள்ளது. இந்த குழு 11ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருந்து நாட்டின் அரசியல் மற்றும் நிதி அதிகாரிகளுடன் மேலும் கலந்துரையாடல்களை நடத்த உள்ளது. இலங்கைக்கான 48 மாத நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான 3வது மதிப்பாய்வு பிப்ரவரி 28ஆம் தேதியன்று வெற்றிகரமாக நிறைவடைந்தது. அதன் நிர்வாக குழு 334 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வசதியை வழங்க முடிவு செய்ததிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் முதல் குழு இதுவாகும். இந்த விவாதங்கள் டிசம்பர் 2023
2024க்குள் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட குறைகாட்டிகள் மற்றும் இலக்குகளை இலங்கை எவ்வாறு அளவு ரீதியாக அடைந்துள்ளது என்பது குறித்து கவனம் செலுத்தும். கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதியன்று சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு இலங்கைக்கு மொத்தம் $2.9 பில்லியன் நீடிக்கப்பட்ட கடன் வசதியை வழங்க முடிவு செய்தது. மேலும் 4வது தவணையாக $334 மில்லியன் உட்பட $1.34 பில்லியன் இலங்கைக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பண்டிகை காலத்திற்கான அரிசி இறக்குமதிக்கு முன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பிற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை உள்நாட்டு அறுவடைகளிலிருந்து வழங்க முடியும் என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நுகர்வோர் எந்தவித சிரமத்தையும் சந்திப்பதை தடுக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் அவர் கூறினார். போத்தல் குடிநீருக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயம் செய்யும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இந்த வர்த்தமானி 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் வெளியிட்டுள்ளது. அதன்படி 500 தொடக்கம் 999 லிட்டர் ₹70 1 தொடக்கம் 1499 லிட்டர் ₹100 1.5 தொடக்கம் 1999 லிட்டர் ₹130 2 தொடக்கம் 2499 லிட்டர் ₹160 5 தொடக்கம் 6999 லிட்டர் ₹350 இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரம் நகரை பாதுகாப்பதற்கு யுனெஸ்கோவின் தலையீடு பாராட்டப்பட வேண்டியது என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்தார். அனுராதபுரம் இலங்கைக்கு மாத்திரமின்றி பிரபஞ்சத்தின் சொத்து எனவும் பிரதமர் தெரிவித்தார். இலங்கையில் உலக பாரம்பரிய சின்னமாக விளங்கிய அனுராதபுர நகரத்தை பாதுகாப்பதற்கான ஒருங்கிணைந்த மற்றும் நிலையான அணுகுமுறை என்ற துணைப்பொருளில் பிரான்சில் உள்ள யுனெஸ்கோ தலைமையகத்தில் நடைபெற்ற சர்வதேச நிபுணர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். யுனெஸ்கோவினால் இலங்கையுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாடு கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்து உலக பாரம்பரிய தளமான அனுராதபுரத்தை பாதுகாப்பதற்கான நிலையான உத்திகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நிபுணர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது. பருத்தித்துறையில் இதுவரை இயங்கி வந்த மரக்கறி சந்தைக்கு பருத்தித்துறை நகர சபையால் பூட்டப்பட்டுள்ளது. பருத்தித்துறையில் இதுவரை இயங்கி வந்த மரக்கறி சந்தையை சுமார் 200 மீட்டருக்கு அருகில் அமைக்கப்பட்ட புதிய கட்டடத்திற்கு மாற்றுவதற்கான அறிவித்தல் நேற்றைய தினம் மரக்கறி சந்தை பகுதியில் ஒட்டப்பட்டிருந்தது. அந்த வகையில் குறித்த மரக்கறி சந்தை புதிய கட்டடத்திற்கு இடமாற்றம் செய்யப்படவிருந்த நிலையில் இன்றைய தினம் மரக்கறி சந்தை வியாபாரிகள் வியாபாரத்தை பகிஷ்கரிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் இன்று அதிகாலையிலிருந்து இயங்கி வந்த சந்தை கட்டிடம் நகர சபையால் பூட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வியாபாரிகள் தமது பொருட்களை பழைய சந்தைக்குள்ளிருந்து வெளியே எடுத்து வர முடியாத நிலையில் உள்ளனர். இதேவேளை ஒரு சில மரக்கறி வர்த்தகர்கள் புதிய சந்தை கட்டிட தொகுதியில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய மரக்கறி சந்தை அமைந்துள்ள பகுதி தற்போது வரை இயங்கி வந்த சந்தையிலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் உள்ளது. அது ஒரு வழி பாதையாகும். அந்த வீதியில் மீன் சந்தைக்கு செல்கின்ற போது போக்குவரத்து நெரிசல், தரிப்பிட வசதி குறைவுகள் ஏற்கனவே உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அண்மையில் ஏற்பட்ட பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை மற்றும் மல்வத்து அஸ்கரி பீடம் ஆகியவை இணைந்து $1,50,00,000 நிதியுதவி வழங்கியுள்ளன. பூகம்பத்தால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையிலும் மியன்மார் மக்களின் நல்வாழ்வு மற்றும் மீளெழுச்சிக்கு பிரார்த்தனை செய்யும் வகையிலும் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றது. இந்த வழிபாடு நேற்றைய தினம் நடைபெற்றதோடு மல்வத்து மற்றும் அஸ்கரிய பீடங்களின் அலுநாயக்க தேரர்கள், குழு உறுப்பினர்கள் மற்றும் மகா சங்கத்தினருடன் புனித தந்ததாதுவுக்கு அருகில் 1 கோடி பிரித்தோதி ஆசீர்வாதங்களை வழங்கினர். இந்த நன்கொடை அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் மற்றும் ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவதன நிலைமை ஆகியோரால் இலங்கையில் உள்ள மியன்மார் தூதரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது.
பட்டளந்த வதைமுகாம் விவகாரத்தை தூசு தட்டும் இன்றைய அனுர தலைமையிலான அரசு அன்று மக்கள் மத்தியிலும் நாட்டிற்கும் காட்டிய கோர முகத்தை நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை என்று சுட்டிக்காட்டிய சோசியலிச சமத்துவ கட்சியின் காரைநகர் வேட்பாளர் பரமு திருஞான சம்பந்தன் யாராக இருந்தாலும் நீதியின் முன் நிறுத்தப்படுவது அவசியம் என்று தெரிவித்தார். சமயத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பின் போது பட்டிலந்த விவகாரம் தொடர்பில் கருத்து கூறிய போதே இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கூறுகையில் ஜேபி முதல் தங்கியிருக்கிறது இப்போ தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுற இராணுவத்தின் ஒரு பகுதியில். அப்போ இந்த விசாரணைகளை எல்லாம் நடத்தப்படுவாக இருந்தால் அந்த இராணுவங்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் பெறும். இந்த ஜேபியினுடைய பாதுகாப்பு செயலாளர் என்று சொன்னால் அவர் புதுக்குடியிருப்பு கடைசி சண்டையில் அந்த பாடசாலைகளுக்கு மேலே குண்டு போட்ட அந்த பிரிவின் விங் கொமாண்டராக இருந்தவர் தான் பாதுகாப்பு செயலாளர். இப்போ இருக்கிற அவைன்ற முழு அதிகாரிகள் இராணுவத்தை மையமாக கொண்டவர். பழைய யுத்தத்தில் நடந்து முடிஞ்ச யுத்தத்தில் முக்கிய பங்காற்றினவர்கள். ஆகவே இதை விசாரிக்க வெளிக்கிடுமாக இருந்தால் இவர்கள் எல்லாரையும் விசாரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய ஆதரவு நடத்தப்பட்ட யுத்த நிலைமைக்குள்ள அவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள். இது ஏவிபியும் பொறுப்பு இந்த யுத்தத்துக்குள்ள நடந்த முழு குற்றங்களுக்கு. கடைசி வரையும் யுத்த ஆதரவாளர்களாகத்தான் தங்களை ஏவிபி நிலைநிறுத்தி இருந்தது. கடைசியான சண்டையில் கூட மக்களை கவனிக்க தேவையில்லை, விரைவாக யுத்தத்தை முடிக்கணும் என்று ஏவிபி கூறினது. ஆகவே அந்த மாதிரியான யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட அவர்கள் எவ்வாறு இதை விசாரிப்பார்கள்? அவர்கள் விசாரிக்க மாட்டார்கள். ஆகவே அவர்களுக்கும் இதில் பொறுப்பு. இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை ஏற்படுத்த பெறுமதிமிக்க ஒத்துழைப்பை வழங்குமாறு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்திய பிரதமர் இலங்கைக்கு வர இருக்கின்ற நிலையில் தமிழ் மக்களுக்கு சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வழங்க முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என பிரதமருக்கான மகஜர் ஒன்றை யாழ் இந்திய தூதரகத்தில் இன்று கையளித்தனர். இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பின் போதே இதனை தெரிவித்துள்ளனர். இலங்கை வர இருக்கின்ற நாளை வர இருக்கின்ற இந்தியாவினுடைய பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். அவருடைய வருகை வடகிழக்கில் இருக்கின்ற மக்களுடைய நிரந்தரமான ஒரு அரசியல் தீரை, கௌரவமான ஒரு மீளப்பெற முடியாத ஒரு அரசியல் தீர்வு, சமஷ்டி முறையிலான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் இங்கு வலியுறுத்தி எங்களுடைய செய்தியை அவருக்கு வழங்கும் முகமாக இன்று யாழ் மாவட்டத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்துக்கு சென்று எங்களுடைய மகஜரினை அவரது துணை கவுன்சிலரின் கையில் நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம். வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக அவர்கள் எங்களுடைய அந்த மகஜரை பெற்று உடனடியாக களம்பில் இருக்கின்ற காரியாலயத்துக்கு கௌரவ பிரதமருக்கு கிடைக்கும் வண்ணம் அனுப்பி வைக்க உள்ளதாக தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அங்கு கொடுக்கப்பட்ட எங்களுடைய அந்த மகஜரினை நாங்கள் இந்த நேரம் பகிரங்கமாக பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர்கள் 2 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டனர். இலங்கை ஆயுர்வேத மருந்து கூட்டுத்தாபனத்தின் கண்ணனி மென்பொருள் அமைப்பில் உள்ள தரவுகளை மாற்றியதனூடாகவே காசோலியை பயன்படுத்தி மில்லியன் கணக்கில் பண மோசடி செய்ததாக மகரகம நாவின் பழைய கொட்டாவ வீதியில் அமைந்துள்ள இலங்கை ஆயுர்வேத மருந்து கூட்டுத்தாபனத்தின் பொது முகாமையாளர் கடந்த 20ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். அதன்படி நடத்தப்பட்ட விசாரணையின்படி பணத்தை மோசடி செய்த சந்தேக நபரும் அவருக்கு உதவிய 2 பெண் சந்தேக நபர்களும் கடந்த 1ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கழனி பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடையவர் எனவும் ஏனைய 2 பெண்களும் 25 மற்றும் 32 வயதுடைய கழனி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் பிரதான சந்தேக நபர் மற்றும் பெண் ஒருவர் நேற்றைய தினம் நுகேகோடை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கும் யாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற்றது.
யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் மண்டபம் ஒன்றில் இன்று முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான அமைப்பாளருமான விஜயகலா மகேஸ்வரன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபிவர்த்தன, பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவர் அகில விராஜ் காரியபசம் வேட்பாளர்களும் கலந்து கொண்டனர். ஊழல் குற்றச்சாட்டில் தலா 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் ரஞ்சித் மற்றும் அவரது பிரத்யேக செயலாளர் சாந்தி சந்திரசேன ஆகியோர் தங்கள் தண்டனைகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளனர். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்துவதற்காக குறித்த மேல்முறையீடு கொழும்பு மேல் நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு மனுவில் உயர் நீதிமன்ற நீதிபதி தனது தீர்ப்பை வழங்கும் போது தொடர்புடைய விசாரணையில் தாங்கள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலனையில் எடுத்துக் கொள்ளவில்லை என மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி தொடர்புடைய குற்றச்சாட்டுகளிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு அவர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை கோரியுள்ளனர். முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவை விளக்கமறியலில் வைக்க மகர நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிரிபத் கோட பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக பெலவத்தை பத்திரமுள்ள பகுதியில் மெர்வின் சில்வா அண்மையில் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டார். முன்னாள் அமைச்சரை தவிர மேலும் 2 நபர்களும் கைது செய்யப்பட்டனர். அதன்படி முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மற்றும் சந்தேக நபர்கள் இன்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஏப்ரல் 9 வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.